அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருந்தேன். அதுவும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் ஜூலை மாதம் இருந்து தான் நான் சிலபஸ் பார்த்துட்டு 10ஆம் வகுப்பு சிலபஸ் மெயினாக இருந்தது. அதை பார்த்துட்டு அதிலேருந்து போட ஆரம்பித்தேன். போட்டதில் வந்து பிஏ செய்யுள், உரைநடை, மொழிப்பயிற்சி, இலக்கணம் அப்படி தனித்தனியாக போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து 7 இயல் சிட்டகல் வழி வரைக்கும் தான் போட முடிஞ்சது. எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸாம் எழுதுனவங்ககிட்டேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வேறு ஆர்டரில் வருது. ஒரு கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடச்சது வச்சு நான் ஆன்சர் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போட்ட வீடியோவிலேருந்து எத்தனை பாஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிவிட்டு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் கண்டிப்பாக பார்த்துருந்தா நிச்சயமாக பாஸ் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 32 மார்க் அளவுக்கு நான் போட்ட வீடியோவிலேருந்தே வந்துடுச்சு. மீதி இன்னும் 2 இயல் போட முடியல. அது போட்டிருந்தா அதுலேருந்தும் ஒரு 2, 3 கொஸ்டின் வந்துட்டுருக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு சிலது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே 10th புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அது வந்து வெறுமனே நான் போட்டது வந்து வெறுமனே கொஸ்டின் ஆன்சராக இல்லாமல், ஏன்னா கொஸ்டின் ஆன்சராக நாம் ஒரு மாதிரி எதிர்பார்த்து போடுவோம். ஆனால் அவங்க ஒரு மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் முழுமையாக விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் போட்டேன். ஒவ்வொரு முறை வீடியோவிலும் நான் அப்படி தான் சொன்னேன் எல்லாருக்கும். நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டா எப்படி கேட்டாலும் நம்ம எழுத முடியும்னு சொல்லி. அது வந்து உண்மை தான். அது மாதிரி தான் இப்போது கேட்டிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சராக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். எது வந்து எந்தெந்த பாடத்துலேருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கீ ஆன்சர் வந்துடுச்சு. நான் முன்னாடியே ஆன்சர் குறித்து வச்சுருந்தேன். இருந்தாலும் அஃபிஷியலாக வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்துடுச்சு. அதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஐடியா வரும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஆன்சர் வந்து எந்தெந்த இயலில் எவ்வளோ மார்க்குக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் ஆர்டர் மாறி இருக்கிறதுனால நான் கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்லிடுறேன். அதுவும் எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் கீழெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நான் வந்து வீடியோவில் எந்த இயல்லேருந்து போட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டு தான். இது நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே பாருங்கள். அடுத்த முறை எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்து தான் அவசர அவசரமாக பார்க்காதீங்க. இப்போ வந்து ரிலாக்ஸாக அப்பப்போ ஒன்று பார்த்துக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முதல் கேள்வி வந்து குடல் மீன் கறி. இது எதுனா பாணர்கள் வந்து பாணர்களை நெய்தல் நிலத்தவர் வரவேற்று என்ன கொடுத்தாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் இது. அது குடல் மீன் கறி. அதுக்கு நெய்தல் நிலத்தில் மீன் கிடைக்கும். அதை நீங்கள் குறிப்பாக வச்சுக்கலாம். இது வந்து இயல் 3வது இயலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோபாலபுரத்து மக்கள். இது வந்து எதை பின்னணியாக கொண்டது அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. இதுக்கும் 2 மார்க்கு. இது இயல் 3வது இயலில் இருக்குது. பாருங்கள், 3வது இயல்லே அடுத்தடுத்து வந்துடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொழி பயிற்சியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத மலர்கள். அது பலாமலர். அதுக்கும் 2 மார்க்கு. அது வந்து 2வது இயலில் மொழி பயிற்சியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கொற்கையின் மன்னனாகவும் புலவராகவும் இருந்தவர் வந்து அதிவீர ராமபாண்டியர். இது காசி காண்டத்தில் இருக்குது. இதுக்கு 2 மார்க்கு. இது 3வது இயல்லே இருக்குது. பாருங்கள், ஏற்கனவே 3வது இயலில் முன்ன 2 கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், 3 கொஸ்டின் 6 மார்க்குக்கு அதிலே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது பரிபாடலில் ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அதில் வந்து பண்புத்தொகை எதுன்னு கேட்குறாங்க. அது பண்புத்தொகை வந்து செந்தி தான். நான் ஏற்கனவே இலக்கண குறிப்புலையும் சொல்லியிருக்கேன். அந்த பரிபாடல்லையும் இலக்கண குறிப்பில் சொல்லியிருக்கேன் செந்தி வந்து பண்புத்தொகைன்னு சொல்லிட்டு. அதனால் இதுவும் வந்து வீடியோவில் இருக்குது. இது வந்து 4வது இயலில் இருக்குது. அதுக்கும் 2 மார்க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாறன் ஒருபோதும் காலம் தவற மாட்டான் அப்படின்னு இருக்குது. நம்ம புக்கில் இருக்கும்போது இந்த மாறன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான்னு இருக்கும். இது வந்து காலம் தவற மாட்டான்னு வேணும்னு குழப்பத்துக்காக கேட்டுக்கிறாங்க. எப்படினாலும் மாறன் வந்து தன்மையை படர்கீழே சொல்கிறதுனால அது வந்து இடவழுவமை தான். காலம்னா உடனே காலவழுவுன்னு மாற்றி எழுதிடக்கூடாது. வந்து இந்த மாறன் பொய் சொல்ல மாட்டான்னு 3rd பர்சனை சொல்கிற மாதிரி சொல்கிறதுனால இது வந்து இடவழுவமைதி தான். இதுக்கு வந்து இது வந்து 4வது இயலில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக. அது வந்து இதுதான் இலக்கண குறிப்புகள் தான் இருக்குது. அது இலக்கண குறிப்பு வச்சு பொருத்தி எழுதியிருக்கேன். இது வந்து அதுக்கு ஆன்சர் வந்து சியில் இருக்கிற பொறுத்துக தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் இலக்கண குறிப்பில் சொன்னது தான். இலக்கண குறிப்பு பார்த்துருந்தீங்கன்னாவே வந்து நீங்கள் இதை எழுதிக்க முடியும். அது வந்து இதுக்கு வந்து 2 மார்க்கு. அது 2வது இயலில் இருக்குது. அதுக்கடுத்து மீனவன். இது வந்து பாண்டிய மன்னனை வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன குறிப்பிடுறாங்க அந்த திருவிளையாடல் புராணத்தில். பாண்டிய மன்னனை எந்த சொல்லால் குறிப்பிடுறாங்கன்னா மீனவன் என்ற சொல்லால் குறிப்பிடுறாங்க. இது வந்து 5வது இயலில் இருக்குது.
திருவிளையாடற் புராணத்தில், அதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது தெரிந்து தெளிவோம்ன்ற பகுதியில் இருக்குது. இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை, அதுதான் வந்து 4வது இயலில் பின்னாடி தெரிந்து தெளிவோம் அதில் இருக்கும். அந்த பரிபாடலுக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து தெரிந்து தெளிவோம்ல வர செய்தி இது. இதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதுதான் வந்து அதில் கொஸ்டின் என்னென்னா கால வழுவு அமைதி கேட்டிருக்காங்க. இதுதான் கால வழுவு அமைதி, கட்டாயமாக வருவாருன்றப்ப வந்து வருகிறார்னு ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது நிகழ்காலத்தில் சொல்லலாம். இது வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க மாட்டோம், வழுவு அமைதியாக எடுத்துக்கிறோம். அதனால் இதுதான் அதுக்கு விட. இது வந்து 4வது இயலில் தான் பாருங்கள். 4வது இயல்லையும் 2 கொஸ்டின். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? மேரி மெக்லியோட் பெத்யூன்றவங்களை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அகப்பொருள் இலக்கணத்தில் வருது. இது ஏற்பாடு என்பது அது வந்து டைம் கொடுக்காம ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இதையும் நான் வந்து அந்த அகப்பொருள் இலக்கணத்தில் சொல்லியிருப்பேன். அதாவது ஏற்பாடுனா எல் ப்ளஸ் பாடு, எல் சூரியன், பாடுனா மறையும் நேரம், அதனால் சூரியன் மறையும் நேரம்னு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதியிருக்க முடியும் பார்த்தவங்க. ஆனால் அந்த வீடியோவை யாரும் சரியாகவே பார்க்கல. அதில் வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்துருக்குது, எல் 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை வகையை குறிக்காதது எதுன்னு கேட்குறாங்க. இலை வகையை குறிக்காதது கடை தான், மூங்கில். மற்றதெல்லாம் தோகை, இதெல்லாம் மற்றது எல்லாமே தாள், தோகை, இதெல்லாம் இலை வகையை குறிக்கிறது தான். கடை தான் மூங்கில், அதனால் கடை தான். இதுவும் தமிழ் சொல்வளம் பார்த்துருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இது இயல் 1லேயே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆமனுக்கு அப்புறம் வேம்பு, இதனுடைய அந்த விதைக்கு என்ன சொல்கிறதுனா முத்து. இதுவும் நான் சொல்லியிருப்பேன். நம்மலாம் ஆமனுக்கு முத்துக்கொட்டனே சொல்லுவோம் அப்படின்னுலாம் நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். அதில் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியும் உங்களால். இது வந்து இயல் 1லேயே இருக்குது தமிழ் சொல்வளத்தில். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞருக்கு வந்து கலைஞர்ன்ற அந்த பாராட்டு விழா வந்து எந்த நாடகத்துக்காக கலைஞர்னு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அது எந்த பாராட்டு விழாவில் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. தூக்கு மேடை நாடக பாராட்டு விழாவில் தான் அது கொடுத்தாங்க. இதுக்கும் 1 மார்க்கு. இதுவும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 1வது இயல்லையே வருது, எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை. 1வது இயல்லையே இதுவும் நான் திரும்ப திரும்ப செயல் இல்லாதது எதிர்மறையாக இருக்கிறது எதிர்மறை தொழில் பெயர் நடவாமைன்றது அழுத்தம் கொடுத்து திரும்பி திரும்பி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். இதையும் நான் பலமுறை வீடியோவில் சொல்லியிருப்பேன். விருந்தே புதுமைன்னு சொன்னவர் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விருந்தினருக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறது விருந்து இல்லை, புதியவர்களுக்கு கொடுக்குறது தான். அதனால் விருந்தே புதுமைன்னு சொன்னவர் தொல்காப்பியர்ன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து இயல் 3ல் விருந்து போற்றுதுங்கள இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொதுமொழி வேங்கை, இது வந்து இயல் 1லேயே வந்து எழுத்து சொல்லில் வருது. இது வேங்கை தான். நான் திரும்பி திரும்பி வேம் கூட்டல் கை வேங்கை தனியாக இருக்கும்போது வேங்கை மரத்தை குறிக்குது, வேம் கூட்டல் கை வேகின்ற கைன்னு சொல்லிட்டு தொடர்மொழி. இது 2த்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால பொதுமொழின்னு திரும்பி திரும்பி சொல்லியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக எழுதியிருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முதல்லையே இது பெருஞ்சித்திரனார் எழுது நூல்களில் வந்து எது வந்து தமிழுக்கு கருவூலமாக இருக்கிறது அப்படின்றது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் தான் நமக்கு வந்து கருவூலம் மாதிரி அப்படின்றதெல்லாம் அது இதில் பின்குறிப்பில் இருக்கிறதெல்லாம் சொல்லி ஆசிரியரை பற்றி சொல்லும்போது, அதனால் இந்த கொஸ்டினும் வந்து சொல்லிட்டேன். இது மட்டும் பார்க்கும்போதே நமக்கு வந்து 32 மார்க்குக்கு வருது. 13 2 மார்க்கு 26, அப்புறம் 1 மார்க்கு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மொத்தம் 32 மார்க்குக்கு இதையே எழுதியிருக்கலாம். நிச்சயமாக பாஸ் பண்ணியிருக்க முடியும். இப்போவும் அடுத்து முயற்சி பண்ணுறவங்க அந்த வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். நான் இன்னும் இருக்கிறதும் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன வேணும்னு. ஏதாவது புரியலனாலும் கேளுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நான் தொடர்ந்து வீடியோ போடணுன்னா என்னை ஊக்கப்படுத்துறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.